நம்ம 24 நியூஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2025 ஜனவரி மாதம் தை திருநாளையொட்டி தமிழக அரசு அனைத்து ரேஷன் கடை மூலமாக பொங்கல் பரிசு என்னென்ன கொடுக்க போகிறாங்க, எவ்வளவு பணம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த பதிவில் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் முறையாக நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது மூலமாக தானே வரும். வாங்க இப்போ பதிவுக்குள்ள போகலாம். அதாவது இந்த பொங்கல் தொகுப்பு ஆரம்பத்தில் வந்து 100 ரூபாய் இருந்தது, அப்புறம் 1000 ரூபாய் இருந்தது. அப்புறம் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 2500 ரூபாய் வழங்கப்பட்டது. அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கட்டாயி 21 மளிகை பொருட்கள் வந்து ரேஷன் கடை மூலமாக பொங்கல் தொகுப்பாக வழங்கப்பட்டது. அதன் பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 1000 ரூபாய்க்கு பதிலாக அனைத்து குடும்ப அட்டைதாரர், அதாவது இல்லத்தரசிகளுக்கு வந்து குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் கலைஞர் உதவி திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் மாதம் மாதம் அவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் ஏறிட்டு இருக்குது. ஸோ இது போக ரேஷன் கடை மூலமாக இந்த ஆண்டு, கடந்த ஆண்டு எதுவும் கொடுக்கல, அதனால் இந்த ஆண்டு அவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாமா? ஏன்னா நிறைய பெண்களுக்கு வந்து போய் கரெக்டாக போய் சேரலை, நிராகரிக்கப்பட்டது. ஏன்னா பல்வேறு காரணங்கள் அதற்கு வந்து தமிழக அரசு சார்பாக சொல்லப்பட்டது. சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் குடும்ப தலைவிகளுக்கு நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை இன்னமும் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நிறையா மக்களுக்கு, அதாவது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் அந்த 1000 ரூபாய் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த நிதிநிலையை பொறுத்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதங்களும் புதிதாக குடும்ப தலைவிகளை மறுபடியும் அது வந்து கணக்கில் வந்து எடுக்கப்பட்டு வருகிறது. மறுபடியும் சரிபார்க்கப்பட்டு நிறைய பேர் வந்து சேர்த்துட்டு வராங்க. அந்த வகையில் இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. அதனால் வந்து இப்போவே திமுகவுடைய செயல்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த பொங்கலுக்கு குறைந்தபட்சம் 1500 ரூபாயா அல்லது 1000 ரூபாயா வழங்கலாமா அப்படின்னு தற்போது திமுக சார்பாக ஆலோசனை நடந்து வர்றதாக தற்போது தகவல் வெளியாகி வருது. ஏன்னா ஏற்கனவே குடும்ப தலைவிகள்னு சொல்லிட்டு ஒரு பாதி பேருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. மற்ற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, அரிசி அட்டைதாரர்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து முழுசாக போய் சேரலை, வழங்கப்படலை. வருஷம் பொங்கலுக்குன்னு தனியாக வழங்குவாங்க. அது இந்த ஆண்டு வழங்குறாங்களா இல்லையா அப்படின்னு மக்கள் வந்து குழப்பத்தில் இருக்காங்க. கடந்த ஆண்டு கொடுக்கல, இந்த ஆண்டு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கையும் வைக்கிறாங்க. நிறையா பாமர மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த வகையில் முதல்வர் அவர்கள் தற்போது ஆலோசனை நடத்தி வருவதாக, ஏன்னா ஒரு மாதம் தான் இருக்குது. ஸோ தை முதல் தேதியிலே இது வந்து அந்த ஒரு வாரத்திலே பொங்கல் 15 தை 15ல் பொங்கல் ஆரம்பமாகும் அப்படின்னா அது முதல் தேதியிலேருந்தே அனைத்து ரேஷன் கடை மூலமாக அரிசி அட்டைதாரர்களுக்கு அந்த பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக விரைவில் அறிவிப்பு செய்யப்படும் அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று வெளியாகிருக்குது. இந்த பொங்கல் தொகுப்போடு சேர்ந்து எப்பயுமே பச்சரிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை, இந்த ட்ரிப்பு வெல்லம் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். ஏன்னா ஏற்கனவே பல ஆண்டு காலமாகவே வந்து வெள்ளை சுகர், அதாவது சர்க்கரை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க, சீனி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு வெல்லம் கொள்முதல் பண்ணி விவசாயிகளிடம் வந்து வெல்லம் எப்படி கரும்பை கொள்முதல் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே போல் வெல்லத்தையும், ஏன்னா பொங்கலுக்கு சிறந்தது வெல்லம் தான். யாரும் சர்க்கரை சீனியெல்லாம் போட்டு பண்ண மாட்டாங்க. வெண் பொங்கல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் பண்ணோன்னா கடையில் வெல்லம் கட்டி வாங்கி தான் அதை நுணுக்கி அதை பாகாக்கி அதில் வந்து வெல்லம் காய்ச்சுவது இயல்பு. ஆனால் இந்த ட்ரிப் ரேஷன் கடையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் விவசாயிகிட்ட வந்து கொள்முதல் பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ கண்டிப்பாக வந்து முதல்வர் அவர்கள் நல்ல ஆலோசனை பண்ணி தான் ஸோ அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய், குறைந்தபட்சம் 1000 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் வழங்கலாமா அப்படின்னு ஆலோசனை நடக்குதாம். சில பேர் 1500 அப்படிங்கிறாங்க. ஏன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஐயா அவர்கள் 2500 ரூபாய் வழங்கப்பட்டது எல்லாத்துக்கும் மனசில் இன்னமும் நிற்கிது, அது வந்து மறக்கலை. ஸோ இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் அல்லது 1500 ரூபாய் வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் வந்து கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதே போல் திமுக சார்பாகவும் வந்து ஆலோசனை நடந்து வரதாக தகவல் வெளியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து 2026 தேர்தல் வர்றதுனால திமுகவுடைய செயல்பாடு கொஞ்சம் அதிதீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பல்வேறுடைய கருத்துக்களாக இருக்குது. கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் ஆலோசனை பண்ணி ஒரு நல்ல அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து
வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஸோ கண்டிப்பாக வந்து இதை பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எவ்வளவு திமுக கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது, வேறு என்னென்ன பொருட்கள் கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.